முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை துணிச்சலுடன் தொடர்ந்து எதிர்கொள்ளும் காசா போராளிகள். கடந்த சில நாட்களில் மட்டும் பல்வேறு எதிர்ப்பு நடவடிக்கைகளின் பட்டியல் வெளியீடு. ஏராளமான மெர்காவா டாங்கிகள் தகர்ப்பு. ஆக்கிரமிப்பு படையினர் பலர் பலி. மேற்கு கரையில் தங்களை தாங்களே சுட்டுக் கொன்ற ஆக்கிரமிப்பு படைகள். மோதலில் ஒரு இஸ்ரேல் அதிகாரி பலி. மனநல பாதிப்பு பதற்றம் காரணமாக சம்பவம். காசாவில் இருந்து எப்படி வெளியேறுவது? உலக நாடுகளின் புறக்கணிப்பை எப்படி எதிர்கொள்வது? ட்ரம்பை 4வது முறையாக சந்தித்து கதரும் நெதன்யாகு. நெதன்யாகுவுடனான சந்திப்பை ரத்து செய்த அர்ஜென்டினா அதிபர். தேர்தல் நடைபெற உள்ளதால் போர்க்குற்றவாளியை சந்திக்க முடியாது. அர்ஜென்டினாவிற்குள் நுழைந்ததால் கைது செய்ய வேண்டும் என எதிர்ப்பு வலுத்த நிலையில் அதிரடி முடிவு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காசா சிட்டி மீது இனப்படுகொலை நடத்தி வரும் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக பாலஸ்தீன போர்க்குழுக்கள் கடும் பதிலடியை கொடுத்து வருகின்றன. அல்-மயாதீன் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள செய்தி தொகுப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: கடந்த சில நாட்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலைகளை குறிவைத்து ஹமாஸின் அல் கசாம் ராணுவம் பல்வேறு தாக்குதல்களை நடத்தியுள்ளது. தெற்கு காசாவின் டெல் அல் ஹவா பகுதியில் ஆக்கிரமிப்பு மெர்காவா டாங்கி மீது அல் யாசின் 105 ஏவுகணைகளை கொண்டு கசாம் படை தாக்குதல் நடத்தியுள்ளது. அதே பகுதியில் இஸ்ரேலிய படைகள் தங்கியிருந்த ஒரு வீட்டின் மீது கட்டிட தகர்ப்பு ஆயுதங்கள் மூலம் போராளிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் ஆக்கிரமிப்பு தரப்பில் உயிரிழப்புகள், காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது. அதே பகுதியில் இஸ்ரேலின் நேமர் கவச வாகனத்தை RPG ஆயுதம் மூலம் தாக்கி சிதைத்துள்ளனர். இதேபோல் வெள்ளிக்கிழமை இஸ்ரேலின் மெர்காவா டாங்கியை தங்களது ஷாவாஸ் கருவி மூலம் தாக்கி அழித்ததாக கசாம் படை தற்பொழுது அறிவித்துள்ளது. இந்த சம்பவங்களில் இஸ்ரேல் தரப்பில் காயங்கள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என கூறியுள்ள கசாம் படை, செப்டம்பர் 24ஆம் தேதி ஹமாஸ் இணைப்பர், அதாவது குறிப்பார்த்து துப்பாக்கி சுடும் வீரர் நடத்திய தாக்குதலில் ஆக்கிரமிப்பு அதிகாரி சம்பவ இடத்திலேயே அகற்றப்பட்டதை ஆக்கிரமிப்பு நிர்வாகம் உறுதி செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்ததாக ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு எதிரான தங்களது ராணுவ நடவடிக்கைகளை மற்றொரு பாலஸ்தீனிய போராளி குழுவான அல் குத்ஸ் படைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. காசா சிட்டியின் அல் ஹசில் பகுதியில் ஆக்கிரமிப்பு மெர்காவா டாங்கியை கவச வாகன எதிர்ப்பு குண்டுகள் மூலம் குறிவைத்து அழித்ததாக அல் குத்ஸ் படை தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 26ஆம் தேதி இஸ்ரேல் ராணுவ வாகனத்தின் வருகை குறிவைத்து கன்னிவெடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காசாவில் உளவு பணியில் ஈடுபட்ட ஆக்கிரமிப்பு ஆளில்லா விமானத்தை ஹெக் செய்து அல்-குத் படை கீழ் இறக்கி கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்து ஆக்கிரமிப்பு படையெடுப்புகளை குறிவைத்து தாய்மண்ணை காக்கும் தங்களது தாக்குதல்கள் தொடரும் என காசா போராளி குழுக்கள் சவால் விட்டுள்ளன. மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பு வீரர்கள் தங்களை தாங்களே சுட்டுக் கொன்றதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஒரு பக்கம் ஹமாஸ் படையாலும் மறுபக்கம் மனநோய் காரணமாக தங்களை தாங்களே இஸ்ரேலிய படைகள் சுட்டுக் கொள்ளும் சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் மேற்கு கரையின் கால்கிலியா பகுதியில் ஆக்கிரமிப்பு படைகளை நோக்கி கார் ஒன்று விரைந்து வந்து மோதியுள்ளது. இதில் சிலர் காயமடைந்துள்ளனர். காரை ஓட்டி வந்தவர் பாலஸ்தீன போராளி குழுவை சேர்ந்தவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரை கொல்வதாக கூறி ஆக்கிரமிப்பு வீரர்கள் பீதியில் தங்களை தாங்களே சுட்டுள்ளனர். இந்த சலசலப்பில் இஸ்ரேல் குண்டு பாய்ந்து ஆக்கிரமிப்பு படையின் பாராட்ரூப் பிரிவை சேர்ந்த இன்பர் ஹவ்ரஹம் என்பவர் கொல்லப்பட்டுள்ளார். உலக அளவில் இஸ்ரேல் கடும் புறக்கணிப்பை எதிர்கொண்டு வரும் நிலையில் ட்ரம்பை 4வது முறையாக சந்தித்து கதறியுள்ளார் போர்க்குற்றவாளி நெதன்யாகு. காசா இஸ்ரேல் படைகளுக்கு புதைக்குழியாக அமையும் என அமெரிக்க மூத்த ராணுவ தளபதிகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே கணித்தார்கள். உலக நாடுகளின் அறிவுரைகளை மீறி காசாவில் படையெடுப்பு நடத்தியதோடு தற்பொழுது மோசமான இனப்படுகொலையிலும் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகின்றது. இந்நிலையில் காசா சிட்டி மீது கடந்த பல நாட்களாக கடும் தாக்குதலை ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி வந்தாலும் கைதிகளை விடுவிக்க முடியாது என ஹமாஸ் திட்டவட்டமாக கூறிவிட்டது. உள்நாட்டிலும் நெதன்யாகுவிற்கு கடும் நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது ட்ரம்பின் காலில் விழுந்து கெஞ்சி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனையொட்டி 4வது முறையாக ட்ரம்பை நெதன்யாகு சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது சண்டை நிறுத்தம் செய்வது தொடர்பான உடன்படிக்கை குறித்து இருவரும் ஆலோசிப்பார்கள் என தெரிகின்றது. முன்னதாக ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது என ட்ரம்ப் கூறியுள்ளார். ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கைதிகள் விடுவிக்கப்பட்டாலே அது அந்த அமைப்பிற்கு கிடைக்கும் பெரும் வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் வருகிறது, உங்களை சந்தித்தால் மக்கள் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் என கூறி நெதன்யாகுவுடனான சந்திப்பை அவரது நண்பரும் அர்ஜென்டினா நாட்டின் அதிபருமான மிலை ரத்து செய்த சம்பவம் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை அதிர வைத்துள்ளது. அர்ஜென்டினா அதிபர் மிலை நெதன்யாகுவின் நண்பர் ஆவார். மேலும் தென் ஆப்பிரிக்க நாடுகள் உடனான இஸ்ரேலின் ஐசக் ஒப்பந்தத்தை வலுப்படுத்தும் விதமாக நெதன்யாகுவை அர்ஜென்டினாவுக்கு வருமாறு அழைப்பும் விடுத்தார். உலகம் முழுவதும் நெதன்யாகு புறக்கணிக்கப்படும் நிலையில் அவர் மட்டும் தைரியமாக அழைப்பு விடுத்தார். ஆனால் அக்டோபர் மாதம் அர்ஜென்டினாவில் தேர்தல் நடைபெறுகிறது.
அர்ஜென்டினா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வரம்புக்குள் உள்ளது. நெதன்யாகு போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு கைதி வாரண்ட் நிலுவையில் உள்ளதால் அவர் அர்ஜென்டினா வந்தால் கைது செய்யப்பட வேண்டும் என இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இது யூத ஆதரவு அதிபர் மிலேய்க்கு பெரும் சிக்கலாக அமைந்துள்ளது. மேலும் மக்கள் மனநிலை இஸ்ரேலுக்கு எதிராக தீவிரமாக மாறியுள்ளது. இதனால் நெதன்யாகுவுடனான சந்திப்பை ரத்து செய்யுமாறு அதிபரின் கட்சியினரே வலியுறுத்தியுள்ளனர். இதனை ஏற்று நெதன்யாகுவுடனான சந்திப்பு நிகழ்ச்சியை ரத்து செய்ததோடு இப்போதைக்கு அர்ஜென்டினா வரமாட்டோம் என அதிபர் மிலே கேட்டுக்கொண்டுள்ளார். இது போர் குற்றவாளி நெதன்யாகுவிற்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை துணிச்சலுடன் தொடர்ந்து எதிர்கொள்ளும் காசா போராளிகள். கடந்த சில நாட்களில் மட்டும் பல்வேறு எதிர்ப்பு நடவடிக்கைகளின் பட்டியல் வெளியீடு. ஏராளமான மெர்காவா டாங்கிகள் தகர்ப்பு. ஆக்கிரமிப்பு படையினர் பலர் பலி. மேற்கு கரையில் தங்களை தாங்களே சுட்டுக் கொன்ற ஆக்கிரமிப்பு படைகள். மோதலில் ஒரு இஸ்ரேல் அதிகாரி பலி. மனநல பாதிப்பு பதற்றம் காரணமாக சம்பவம். காசாவில் இருந்து எப்படி வெளியேறுவது? உலக நாடுகளின் புறக்கணிப்பை எப்படி எதிர்கொள்வது? ட்ரம்பை 4வது முறையாக சந்தித்து கதரும் நெதன்யாகு. நெதன்யாகுவுடனான சந்திப்பை ரத்து செய்த அர்ஜென்டினா அதிபர். தேர்தல் நடைபெற உள்ளதால் போர் குற்றவாளியை சந்திக்க முடியாது. அர்ஜென்டினாவிற்குள் நுழைந்ததால் கைது செய்ய வேண்டும் என எதிர்ப்பு வலுத்த நிலையில் அதிரடி முடிவு.